பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். இங்க வந்து கன்னியாகுமரியில அந்த கிளாஸ் பிரிட்ஜ் பாக்குறதுக்காக தான் வந்தோம். நாங்க வந்து ரொம்ப நேரமா இங்க வந்து வெயிட் பண்றோம். கிட்டத்தட்ட 4 மணி நேரமா இங்க 8 மணிக்கு ஓபன் பண்ணதுன்னு சொன்னாங்க. ஆனா ரொம்ப நேரமா வெயிட் பண்றோம். கியூ வந்து நவுந்த மாதிரியே தெரியல. அதுவும் இல்லாம இங்க வயசானவங்கல இருந்து சின்ன பசங்கள்ல இருந்து எல்லாருமே ரொம்ப நேரமா நிக்கிறாங்க. அப்புறம் எங்களுக்கு 3 மணிக்கு திருப்பி நாங்க வீட்டுக்கு போகணும் ரிட்டன் ட்ரெயின். அதுக்குள்ளே இது வந்து பாத்துட்டு வர முடியுமான்னு தெரியல. அங்க போய் கொஞ்ச நேரம் இருக்கிறதுக்கு இங்க வந்து நிறைய நேரம் நாங்க இங்கேயே வெயிட் பண்ணி இங்கேயே நேரம் போகுது. அதனால எக்ஸ்ட்ரா ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சுன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு போட் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. எங்களுக்கு மட்டும் இல்ல, வர்ற எல்லாருக்குமே. எல்லாரும் ரொம்ப தூரத்துல இருந்து வராங்க. ஆனா இங்க பாக்குறத விட இங்க இருக்கிற நேரம் தான் அதிகமா இருக்கு. அதனால எக்ஸ்ட்ராவா ஒரு போட் இருந்தா நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். கேரளாவில இருந்து வராங்க. இங்க போட்டிங் போலான்னு நினைச்சு கேரளாவில இருந்து இங்க வந்தாங்க. கன்னியாகுமரிக்கு வந்தாங்க. ஆனா போட்டிங் நீண்ட வரிசையில கியூ இருக்காங்க. 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது இப்போ 10 மணி ஆயிடுச்சு. ஆனா இந்த கியூ நிவரவே முடியல. இது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ குழந்தைகள் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு. கன்னியாகுமரிக்கு போட்டிங் போகலான்னு நினைச்சுதான் அங்கிருந்து இத்தனை கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்திருக்காங்க. ஆனா இங்க வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. காலையில இருந்தே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால போட்டிங் கொஞ்சம் போட்டு அதிகமாக விட்டுருந்தா இந்த கஷ்டம் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அது பந்தப்பட்ட யாரா இருந்துச்சு கவர்மெண்ட் சர்வீஸ் எல்லாரும் இதுக்கு ஏதாவது பிரச்சனைக்கு முடிவு பண்ணாங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நாங்கள் நாகர்கோவில இருந்து வரோம். காலையில் 6 மணிக்கே வந்துட்டோம் சன்ரைஸ் பார்க்கலான்ட்டு. ஆனால் மணி 7 ஆகுது, சன்ரைஸ் ஆகலை. இன்னும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பயங்கர கூட்டமாகவும் வேற இருக்கு. எவ்வளோ நேரம் இருக்கு அப்படின்னு தெரியல. பார்க்கணும், வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலான்னு. ரியாஷி, நாங்கள் எல்லாரும் தூத்துக்குடியில வந்தோம் சன்ரைஸ் பார்க்கறதுக்கு. ஆனால் 7:15 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டோம். 2 ஹவர்ஸாக வெயிட் பண்ணோம். சன் வரல. அதனால நாங்கள் எல்லாருமே அப்செட் ஆகிட்டோம்.